ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இன்று நான் பங்குச்சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 19/12/2023 ப்ரீ மார்க்கெட் வீடியோ, சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே கிஃப்ட் நிஃப்டி வந்து வாட்ச் பண்ணுவோம். அதாவது குளோபல் மார்க்கெட்ஸில் இன்று இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் தான் கிஃப்ட் நிஃப்டி ஒன்று. ஸோ அந்த கிஃப்ட் நிஃப்டி வாட்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னன்னா 0.6% வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் ஆர் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சரிங்களா? டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரலாக இருக்கு. அதாவது $0.86 வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.61% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.45% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஹாங்சேங் நிக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சைனாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ ஈவெண்ட் பார்க்குறப்ப என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி ஸோ அண்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து ஒரு ஹை வால்டாலிட்டியாக இருந்துச்சு. அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் வால்டாலிட்டியாக இருந்துச்சு, சரிங்களா? ஸோ பார்த்தாலே தெரியும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.24% வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.18% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.57% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இண்டெக்ஸுமே எஸ்டர்டே நம்ம பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு ஹை வால்டாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ரீமியம் வேல்யூ டிகே வந்து அதிகமாக இருந்துச்சு காலையிலையும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? கமாடிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு குரூடாயில் பார்த்தீங்கன்னா $72 per barrel, சரிங்களா? ஸோ அதாவது 1.88% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிரண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா $78 per barrel, 2.23% வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஸோ கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கு. கரன்சிஸை பொறுத்தளவுக்கு USD பார்த்தீங்கன்னா 0.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 83ல இருக்கு. பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவோட 10-year பாண்ட் வந்து 0.1% டிக்ரீஸ் ஆயிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸோட 10-year பாண்ட் வந்து 0.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ADR. நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.79% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா 0.89% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 0.8% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா 0.4% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 0.70% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நியூட்ரல். விப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.57% வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறத நீங்கள் லாங் பொசிஷன் ட்ரேடிங் வந்து வாட்ச் பண்ணுங்க. நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறத ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து வாட்ச் பண்ணுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம FIIDAவோட ஆக்டிவிட்டி எஸ்டர்டே வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ ஜஸ்ட் நம்ம அதையும் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன, நியூஸ் ஏதாவது பப்ளிஷ் ஆயிருக்கா, மார்க்கெட் அஃபெக்ட் பண்ற மாதிரி நியூஸ் ஏதாவது பப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த FII வந்து எவ்வளோக்கு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து 11,473 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,507 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து எஸ்டர்டே வந்து FII பண்ணது. ஸோ நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 கோடிக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறம் FII வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹோல்டிங்ல இருந்து சேல் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதாவது எஸ்டர்டே பை பண்ணதுல இருந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க, ஹோல்ட் பண்ணாம. நெக்ஸ்ட் DI பார்த்தீங்கன்னா 9,657 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 9,243 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து தெரியுது நெட் பர்ச்சேஸ் எவ்வளவு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 413 கோடி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு FIIDAவோட டேட்டாவை பொறுத்தளவுக்கு FII லைட்டாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளால எதுவுமே ஃபிக்ஸடாக வந்து சொல்ல முடியாது, சரிங்களா? மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கிறத நியூஸ் இருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் வந்து ஒரு பிளாக் டீல் வந்து நடக்க போகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான், சரிங்களா? ஸோ இது வந்து அந்த ஸ்டாக்கை பர்டிகுலராக உங்களுக்கு சரியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து அனலைஸ் பண்ணுங்க இன்ட்ராடேல, சரிங்களா? எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% வந்து செல் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது வைட்டரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து செல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நியூஸ், சரிங்களா? எக்கானமி பேஸ் பண்ற அளவுக்கு நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் வந்து ஃபினான்சியல் இயர் 24ல வந்து
ஜம்ப்ஸ் நியர்லி பார்த்தீங்கன்னா 21% வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது 13.7 lakh crore வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அறிக்கை. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ். இன்னைக்கான ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். 6 o'clock பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:30க்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்புறம் 19 பார்த்தீங்கன்னா யூஎஸோட பில்டிங் பர்மிட்ஸ் பேரல். ஸோ அந்த டேட்டா வந்து வருது. நான் சொன்னல சைனாவோட மார்க்கெட் இறங்குனதுக்கு இன்ஃபிளேஷன் ரேட் இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணி ஸோ அதை நம்மளுக்கு பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அதனால தான் சைனா மார்க்கெட் உங்களுக்கு இறங்கி இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஸோ அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதையும் செக் பண்ணிடுவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படிங்கலாம். சரிங்களா? அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படிங்கலாம். டோஜி கூட நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா சரிங்களா சரியானது. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. பட் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. மார்க்கெட் வந்து கீழே விழுகாம அப்படியே சைட் வேஸ்லேயே வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஏன்னா மார்க்கெட் நல்லா பூம் ஆயிருக்கு, ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதனால நம்ம ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு பக்கம் மூவ்மெண்ட் இருக்கு. அப் ட்ரெண்டுக்கான பாசிட்டிவ் அப் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, டவுன் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. நம்மளோட டார்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21,615 தான். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 21,991 தான் நம்மளோட நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி இருக்கு நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்னா எனக்கு ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து எனக்கு 21,413 பிரேக் பண்ணுச்சுன்னா எனக்கு இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து நிஃப்டி ஃபிட் சாரி நம்ம நிஃப்டி பேங்க் சரி நிஃப்டி 50 தான் பார்க்கணும். நம்ம நிஃப்டி ஃபின் போய் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 50. மார்க்கெட் எனக்கு எஸ்டர்டேவே ஆல் டைம் ஹையை போயிட்டு சப்போர்ட் எடுக்கும், சரி ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு பிரேக் ஆகிட்டு அகைன் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் அது வந்து நடக்கலை. நான் கூட ட்ரேடு கொடுத்துருந்தேன், அதாவது பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். பட் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சைட் வைஸாகவே நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துச்சு. ஸோ ஓகே நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டேவை பிரேக் பண்ணுறப்ப என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தோம். பட் என்ட்ரி நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்டில் சைட் வைஸ்லேயே மார்க்கெட் வந்து மூவ் ஆகி கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா 21,358 இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க எடுக்கலாம்னா 21,283 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் ஒன் ஆஃப் த ஃபைனல் சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் எனக்கு இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் விழுகணும் அப்படின்னா இந்த லெவல் வரையும் விழுகும். 21,147 வரையும் மார்க்கெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ். சரிங்களா? நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டேவே நிஃப்டி பேங்க்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததே ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் இல்லை அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஏறிச்சுன்னா ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 48,993 அப்படின்னோம். பட் நம்மளுக்கு அது அங்கேருந்து கீழே தான் விழுகுது. ஸோ அப்போ 47,524 தான் நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ பேங்க் நிஃப்டி எனக்கு ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருக்கு, அப் ட்ரெண்ட் அதாவது சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் கிடைச்சிருக்கு. ஃபர்தராக எனக்கு ரெண்டையுமே டச் பண்ணி குட் லெவல் நினைக்குது. இப்போ எனக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதுன்னா என்னோட ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,659 ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சப்போர்ட். சரிங்களா? ஸோ மார்க்கெட் இப்படி கீழே விழுகுதுன்னா ஸோ இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா எகெயின் எனக்கு இந்த ட்ரெண்ட் ரெண்டையும் கிராஸ் பண்ணி மேலே போகுதுன்னா சின்ன ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இதையும் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது 47,499 டு 47,253 வரைக்கும் நம்மளோட
சப்போர்ட் லெவல் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேல ஆல்ரெடி நம்ம போட்ட ஈக்குவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ போட்ட கிராஃப்ல தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஒன்று அப் ட்ரெண்ட் போகணும், நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா ஸோ 21,790 போயிட்டு ஹிட் பண்ணணும். ஸோ தெரிஞ்சா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுலேயே மூவ் ஆகாமல் நம்மளுக்கு சைட் வேஸில் நிற்குது சரிங்களா. ஸோ ஒன்று நம்மளோட இந்த டார்கெட் ஹிட் பண்ணணும், இல்லைனா ஸோ அகைன் 127 வந்து பிரேக் பண்ணுதுன்னா ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் நெக்ஸ்ட் சரிங்களா. இப்போ இதை பொறுத்த அளவுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ ஃபர்தராக எனக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டில் வந்து ரெடியாக நிற்கிது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை விட்டு இந்த சப்போர்ட்ல இந்த சின்ன ரீட்ரெஸ்ட் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. 21,413 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,373 வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது எவ்வளோ தூரம்னா 73 to 355 வரையும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்ஸ் எனக்கு அது சப்போர்ட் எடுத்து பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லெவலை அகைன் போயிட்டு இந்த லெவலில் டச் பண்ணும் சரிங்களா. அகைன் போயிட்டு என்னோட ட்ரெண்ட் லெவலை டச் பண்ணும். இங்கேருந்து கீழே விழுகுது அப்படின்னா ஸோ இதில் தூரம் போயிட்டு இதெல்லாம் டச் பண்ணி ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு பிரேக் ஆயிடுச்சு, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த லெவல் ஒன்று ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம், இல்லைனா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப நம்ம வந்து லாங் பொசிஷன் ட்ரேடிங் வந்து எடுக்கலாம் தாராளமாக சரிங்களா. ஸோ இதான் வந்து இன்னைக்கான மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபிலிஜிஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஷேர் பண்ண பற்றி கற்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்மளோட சேனலை மேலும் மேலும் உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் தாராளமாக வந்து கமெண்ட்ல வந்து டைப் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.